ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க, கூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில காவல்துறை அங்க இருப்பாங்க. 100 காவல்துறை கூட அங்கே பாதுகாப்புக்கு போடப்படவில்லை, 100 பேர் கூட. நேற்று பாஜக தேர்தல் பரப்புரையில் பேசிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, கரூரில் விஜய் கூட்டத்தில் பாதுகாப்பில் 100 போலீஸ் கூட இல்லை என ஆவேசமாக கூறியுள்ளார். கரூரில் 2-3 வாரத்திற்கு முன்பு 41 அப்பாவி பொதுமக்கள் கரூர்ல இறந்திருக்கிறாங்க. என்னங்க தப்புன்னாங்க? ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க, கூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில காவல்துறை அங்க இருப்பாங்க. 100 காவல்துறை கூட அங்கே பாதுகாப்புக்கு போடப்படவில்லை, 100 பேர் கூட. நேற்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை கொலை செய்த குற்றவாளி, நம்பர் 1 குற்றவாளி இறந்த பொழுது, நேற்று அந்த குற்றவாளியினுடைய ஈம காரியத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எத்தனை பேரை பாதுகாப்பு போட்டாங்க தெரியுங்களா? 6 டெபுட்டி கமிஷனர், 3 ஜாயின்ட் கமிஷனர், 42 இன்ஸ்பெக்டர், 87 சப் இன்ஸ்பெக்டர், 1100 பேர் நேற்று ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கொலை வழக்கில் குற்றவாளி 1ஆக இருந்தவனுக்கு நேற்று அத்தனை பேரை பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனா கரூர்ல 100 பேர். இதுலயே உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியினுடைய அக்கறை எங்க இருக்கு, அவர்களுடைய கண்கள் எங்க இருக்கிறது என்பது வெளிவாக தெரியும். அன்பு சொந்தங்களே, ஆமாம், தமிழகம் மாறி இருக்கிறது, அது எந்த மாற்று கருத்து இல்லை. என்ன மாறி இருக்கு? ஆட்சிக்கு வந்த பொழுது முதலமைச்சர் அவங்க வேட்டி கட்டினாங்க, இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க. இது மாறி இருக்கு. இது மாறி இருக்கா? மாறி இருக்கு. வேட்டி கட்டினவர் பேண்ட்டுக்கு மாறிட்டார். ஆனா வயசானதை காட்டக்கூடாது, கொஞ்சம் பேண்ட் போட்ட இளமையா தெரியும், முதலமைச்சர் பேண்ட் போடுறார். முதலமைச்சருடைய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.